டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ பிரஸ் மீட் ஒன்று நடத்தியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்டில் மீடியா பீப்புள்ஸ் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில சொல்லியிருக்காரு. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை முடிச்சதுக்கப்புறம் கைதி 2 படத்தை எடுக்கிறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளான். ஆனால் கூலி படம் பண்ணிட்டு இருக்கப்பவே உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கலாம்னு இருக்கோம். அதுக்கான கதை உங்ககிட்ட இருந்தால் சொல்லுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கூலி படம் முடிச்சதுக்கப்புறம் கைதி 2 படத்தை எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஏன்னா கிட்டத்தட்ட 45 வருஷமா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கல. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம், அதுக்காக ஒரு படம் பண்ணுங்க, அதுக்கான கதையை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலவே கார்த்தி சார் கிட்டையும் கைதி 2 படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் கிட்டையும் நான் இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நானும் இதுக்காக 1.5 மாசம் டைம் எடுத்துக்கிட்டு கதை ஒன்று ரெடி பண்ணேன். அந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் கதையை எடுத்துட்டு போய் தந்தேன். ஆனால் 2 பேருமே தொடர்ந்து ஆக்ஷன் படங்களாவே நடிச்சிட்டு இருக்கோம். ஃபன்னா காமெடியாகவும் இருக்கணும், ஆக்ஷனும் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படமே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆக்ஷன் படம் மட்டும்தான் சார் வரும், எனக்கு கமர்ஷியல்லாம் வராது. இன்னும் அவங்க 2 பேர்கிட்டையும் சாரி கேட்டுட்டு நான் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் கைதி 2 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த டைம்ல தான் கைதி படத்தில் டில்லி அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய பொண்ணு கேரக்டர்ல நடிச்ச அந்த பொண்ணு இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துருச்சு. நிறைய சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணுடைய போட்டோஸ்லாம் பார்த்தேன். நான் கதை எழுதுறப்ப அந்த பொண்ணு சின்ன பொண்ணாவே தான் இருந்துச்சு, அதாவது கைதி 2 கதை எழுதுறப்ப. இப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டதுனால மறுபடியும் கைதி 2 படத்துடைய கதையில சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா போச்சு. இப்படி கைதி 2 படத்துடைய கதையில ரீவொர்க், அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோடையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடையும் சேர்ந்து பண்ண போற ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்த விஷயங்களுக்காகவே நிறைய டைம் போயிருச்சு. அதனால கார்த்தி சார் கைதி 2 படத்துக்காக அவரு கொடுத்த ஷெடியூலுக்கான டைமிங்கே முடிஞ்சிருச்சு. அதனால தான் கார்த்தி சார் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. அவரால் திடீர்னு எல்லா ப்ராஜெக்டையும் நிறுத்திட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர முடியாது. அதனால கார்த்தி சார் கைதி 2 படத்துடைய ஷூட்டிங்க்கு வரதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அந்த கேப்ல நானும் ஒரு புது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச கதை தான் ஆக்டர் அல்லு அர்ஜுனை வச்சு நான் எடுக்க போறேன் அவருடைய 23வது படம் அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எதனால கைதி 2 படம் தள்ளி போச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடையும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோடையும் எதனால பண்ண முடியல அப்படின்னும் அல்லு அர்ஜுனுடைய ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த பிரஸ் மீட் மூலிமா எல்லாருக்குமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுனுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக கைதி 2 படத்தை தான் ஆரம்பிக்க போறேன். கைதி 2 படத்தை ஆரம்பிச்ச கையோட ரோலக்ஸுக்குன்னு தனி படம், விக்ரம் 2 எல்சியூ படம் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸாக போக போறேன். இடையில 1-2 படம் எல்சியூவில் வராத படங்களையும் டைரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அடுத்தடுத்து எல்சியூ யூனிவர்ஸ்லேருந்து அடுத்தடுத்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்லையும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் இப்போ டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் அரசன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்கிற படம் தான் காட் ஆஃப் லவ். இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதன் வச்சு டிராகன் அப்படிங்கிற சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்த டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்றாரு. இது நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்கிற 51வது படம். இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிக்கிற அவருடைய 51வது படமான காட் ஆஃப் லவ் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மின்னாலினி டாக்கர் ஹீரோயினா நடிப்பாங்க அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் மூவி டீம் கிட்ட இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் கெத்து தினேஷ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கருப்பு பல்சர். கருப்பு பல்சர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ஆக்டர் ஜீவா அவர்களும் டைரக்டர் எம் ராஜேஷ் அவர்களும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் டீசெண்டாக இருக்குது. இந்த படம் ஒரு காமெடி ஆக்ஷன் கலந்த ஒரு ஹாரர் மூவியாக எடுத்திருக்காங்க. இப்போ கருப்பு பல்சர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. இந்த படம் ஜனவரி 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரவி தேஜா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 77வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ரவி தேஜா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 77வது படத்துக்கு இருமுடி அப்படின்னு டைட்டில் வச்சு அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் மம்முட்டி அவர்கள், ஆக்டர் மோகன்லால் அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் பேட்ரியாட்டிக். இந்த படத்தில் ஆக்டர் பகர் ஃபாசில், ஆக்டர் நயன்தாரா இவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படம் மார்ச் 23 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் மோகன்லால் அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 367வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் விஷ்ணு மோகன் டைரக்ஷன் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் நிவின் பாலியின் நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகிருக்கிற படம் தான் சர்வமாயம். இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டுமே ரிலீஸ் ஆகி 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் படமாக மாறி இருக்கு. இப்போ சர்வமாயம் படத்தை ஜனவரி 30 சிம்பிளி சவுத் ஓடிடிலையும் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடிலையும் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பப்பரப்போ அப்படிங்கிற ஒரு புது படத்துலேருந்து அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம சியான் விக்ரம் அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 63வது படத்தை டைரக்டர் போடி கே ராஜ்குமார் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தில் ஹீரோயினா யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சியான் விக்ரம் அவர்களுடைய 63வது படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்.
ஆக்டர் சித்தார்த் அவர்கள் ஹீரோ நடிக்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் யோகி பாபு அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ரவுடி அண்ட் கோ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஏ படம் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் அகர்வா ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் இதய முரளி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் ஜனவரி 28 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 14வது படத்தில் ஆக்டர் ராஷ்மிகா பந்தனா அவர்கள் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இன்றைக்கி விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க அவருடைய 14வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசரையும் அஃபிஷியல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க அவருடைய 14வது படத்துக்கு ரணபலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்ப நம்ம சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷை எதிர்த்து போராடின காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ரணபலி படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் 2026 செப்டம்பர் 11 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் காந்தி டாக்கீஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதித்தி ராவ் நடிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் அரவிந்த் சாமி அவர்களும் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி காந்தி டாக்கீஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரைலரில் யாருமே எந்த டைலாக்குமே பேசலை. ஃபுல்லாக மியூசிக்கை போட்டு அவங்களுடைய எமோஷன், அவங்களுடைய செய்கைகள் மூலியமாகவே இந்த படத்துடைய ட்ரைலர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ட்ரைலரை கொடுத்துருக்காங்க. ட்ரைலர் மாதிரி படமும் நல்லாயிருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காந்தி டாக்கீஸ் படம் ஜனவரி 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார்த்தி நடிப்பில் ரிலீஸ் ஆன வாவா திரைப்படம் இப்போ அமேசான் பிரைமில் ஜனவரி 28 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அவ்வளோ ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.